கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட சங்கீதங்களின் புத்தகம் 37 தாவீதினுடைய சங்கீதங்கள் தான். இந்த சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறதான ஒரு நல்ல ஒரு கன்ஃபெஷன், அவருடைய ஒரு வாய் வழியான அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 37 23வது வசனத்தில் சொல்கிறார், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவர் வழியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். யாருடைய வழி கர்த்தரால் உறுதி செய்யப்படும் என்று சொன்னால் நல்ல மனுஷன். இந்த உலகத்தில் யாருமே நல்ல மனுஷன் கிடையாது. எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்று போனவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவ கிருபையின்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் படி கழுவப்பட்ட மக்கள் எல்லாமே நல்ல மக்களாக தான் இருக்கிறோம். அவருடைய விசுவாசிகளாக இருக்கிறோம். அவருடைய விசுவாசிகளாக இருக்கும் பொழுது அவர்களுடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். நாம் நடக்கும் பொழுது பல கரடு முரடான பாதைகள், இடுக்கமான பாதைகள், நெருக்கடியான பாதைகளிலே கடந்து செல்வோம். அப்படிப்பட்ட நேரங்களிலே நம்முடைய நடையை ஸ்திரப்படுத்துகிறார். ஒரு சில நேரங்களில் தள்ளாடி கீழே விழுகிற சூழ்நிலையில் நம்மை கரம் பிடித்து தூக்கி நிறுத்துகிறவராக இருக்கிறார். அதோடு கூட அவருடைய வழியின் மேல் பிரியமாக இருக்கிறார்னு சொல்வார். நம்ம அவருக்குள் பிரியமாக இருக்கின்ற நிலையில் நம்முடைய வழிகளும் அவருக்கு பிரியமாக இருக்கும். அதே நேரத்தில் அப்படிப்பட்டதான மனிதன் நடக்கும் பொழுது கீழே விழுந்தாலும் கூட அவன் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். வசனம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எந்திரிச்சு நடப்பான், அவன் விழுந்தாலும் எழும்புவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே நம்முடைய நடையை உறுதிப்படுத்துகிறார், நம்மை வழி நடத்துகிறார். நாம் தள்ளாடி நடக்கின்ற வேளையில் நம்முடைய கரத்தினாலே நம்மை பிடித்து தமது கரத்தினாலே நம்மை தாங்குகிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் எந்த பாதையில் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் கூட அவருடைய கரம் நம்மை பிடித்து கொண்டிருக்கிறது. நாம் அவர் கரத்தை பிடித்தாலும் கூட அவர் கரம் நம்மை பிடித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பாதையிலே நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தராலே உறுதிப்படுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறபடி நீங்கள் இந்த நாளிலே இதை உறுதிப்படுத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக உங்களுக்கு அமையட்டும்.